ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம இந்த டிராமாவுடைய அடுத்த பார்ட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல போகியலுடைய அப்பா நேரா அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அங்க ஹீரோயினும் போகியலுடைய அம்மாவும் தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினும் தைரியமா அவரை முறைச்சிக்கிட்டே எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அப்படியே போகியலுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அந்த டைம்ல போகியலுடைய அப்பா மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போகியெல்லாம் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இவருக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி தாங்கிட்டு இருந்திருப்பா. போகியலுடைய அப்பாவும் எனக்கு தெரியுமா, அவன் என்கிட்ட இருந்து மறைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றான், நானும் எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ போகியலோட அப்பா ஹீரோயின் கிட்ட உனக்கு ஜங்க நல்லா தெரியுமான்னு கேட்க ஹீரோயினும் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. இவரும் அவரு விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, அவர் மேல ரிப்போர்ட் கொடுத்தா எங்களுடைய உண்மையான ஐடென்டிட்டி வெளியே வந்துடும், ரிப்போர்ட் கொடுக்கலனா பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கணும், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சரி என் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு. அப்ப ஹீரோயின் எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆனா போகியல் ஒரு தடவை என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான்னு சொல்றா. அதான் ரான்ச்சோ லிப்சிங் பண்றாங்கன்னு போகியல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரான்ச்சோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சொன்னது போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீங்க இப்படி பொய்க்கு மேல போய் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வீக்னஸ் தான் அதிகமாக்கும், ஒரு கட்டத்துல அவுட் ஆஃப் கண்ட்ரோலும் போயிடும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இப்ப ஹீரோயின் போகியலுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த பதில் உங்களுக்கு போதுமான்னு கேட்க போகியலுடைய அப்பாவும் இது போதும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் அவரு பொக்கே ஷாப்புக்கு போயிட்டு பூ வாங்கலான்னு போயிருப்பாரு. அப்போ அவரை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட எதுக்குப்பா போய் சொன்னீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவரும் நீ வாப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவரை தடுத்து மறுபடியும் எதுக்குப்பா போய் சொன்னீங்கன்னு கேட்கறாரு. அவரும் வேற வழி இல்லாம நான் போலீஸ் கிட்ட நம்ம பண்ண ஐடென்டிட்டி தெஃப்ட பத்தி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன், போலீஸை போய் அடிக்கடி பார்க்கணும்ல, அதனாலதான் இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் கிளாஸ்னு சொல்லி போய் சொன்னேன்னு சொல்றாரு. பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்பா எதுக்குப்பா இப்படி பண்ணீங்க? எல்லாரும் சொல்லுவாங்கப்பா தப்பு அதிகமாக அதிகமாக அதுக்கான தண்டனையும் அதிகமா இருக்கும்னு, அதனால நான் எல்லாத்தையும் இதோட முடிக்கணும்னு நினைச்சேன், நம்ம பண்ண தப்புக்கு நம்ம விலையை கொடுத்து தானே ஆகணும்னு சொல்றாரு. ஒரு பக்கம் வீட்டுல போகியலுடைய அம்மா ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட் இதுல சைன் கேட்டாங்க கொஞ்சம் போட்டு கொடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட இவங்க பிக்னிக்கு போனப்ப போட்டோ எடுத்திருப்பாங்க, அந்த போட்டோவையும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இதை நானும் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவங்களுடைய கடைக்கு கியோவுடைய அப்பா வந்துடுறாரு. அம்மா ஒரு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தவரும் நீ இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்க, நீங்க எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க? நான் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய உயிரை கொடுத்து தேடினேன், ஆனா நான் எப்படி இருக்கேன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவும் வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க. கியோவுடைய அப்பா முடியாதுன்னு சொல்லி கியோ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்க இந்த டைம்ல தான் ஹீரோயின் போகியோலுக்கு அன்னைக்கு 1 hour நின்று ஒரு டிஷ் வாங்கிட்டு வந்தல, அதை எனக்காக வாங்கிட்டு வரையான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அதுக்கப்புறம் போகியோலும் கிளம்பி போயிருப்பா. போகியோல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சதை பார்த்த ஹீரோயின் தைரியமா கியோவுடைய அப்பா முன்னாடி வந்து நின்று கியோ வரமாட்டான்னு சொல்றா. கியோவுடைய அப்பாவும் நீ இங்க தான் இருக்கியா? ஆமா, கியோ பிசினஸ் ட்ரிப் போயிருக்கான், அவன் இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு போகியோலுடைய அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிறான். அப்பதான் கியோவுடைய அப்பா நீ இத்தனை நாளா இங்கதான் இருந்திருக்க, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து அவருடைய வைஃப் கிட்ட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயினும் நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? ஏன் என்னுடைய வைஃபை பாக்குறதுக்கு ஏதாச்சும் காரணம் வேணுமா? இப்ப நீங்க இங்க இருந்து போலையா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும், கூப்பிடு அவங்களும் வரட்டும், அவங்க கிட்டே கேட்போம் என்னுடைய ஃபேமிலியை பாக்குறது இல்லீகலான்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்றா. கியோவுடைய அப்பாவும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, பண்ணும்போது உங்களுடைய ஐடென்டிட்டி தெஃப்ட பத்தின விஷயம் வெளியே வரும்னு சொல்றாரு. போகியலுடைய அம்மா ஹீரோயினை கால் பண்ணாம தடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. கியோவுடைய அப்பாவும் வீட்டுக்கு வா, நம்ம வீடு இன்னும் அப்படியே தான் இருக்கு, சாவையும் கியோவையுமே கூட கூட்டு வா, உங்களுடைய தப்ப நான் மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோயின் கடுப்பாகி போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. கியோவுடைய அப்பாவும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்றாரு. ஹீரோயினும் அந்த ஆள் என்ன மிரட்ட பாக்குறான், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறா. கியோவுடைய அப்பா சரி அப்படின்னா நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு உங்க எல்லார் மேலயும் ரிப்போர்ட் பண்றேன்னு சொல்றாரு. அந்த நேரம் அங்க ஊடைய அப்பாவும் வந்துடுறாங்க. அம்மா அவங்க ரெண்டு பேருமே நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, இங்க இருந்து முதல்ல போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போற மாதிரியே இல்ல. கியோவுடைய அப்பாவும் நீதானா என்னுடைய வைஃபையும் என்னுடைய ஃபேமிலியையும் என்கிட்ட இருந்து பிரிச்சதுன்னு சொல்லி அவர் அடிக்கிற மாதிரி போறாரு. ஹீரோயின் தடுக்க பாக்குறா. கியோவுடைய அப்பா ஹீரோயினை தள்ளிவிட தாங்கி பிடிக்கிறான். அப்ப அவனுடைய கையில அடிபட்டுது. இன்னொரு பக்கம் போகியோல் கார்ல வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அதே நேரம் கியோவுடைய அப்பா ஹீரோயின் மேல கடுப்பாகி அவளை அடிக்கிற மாதிரி போறாரு. அவரை தடுத்து கீழே தள்ளி அவருடைய மூஞ்சில குத்துறதுக்காக கைய வாங்குறான். அம்மாவும் வேணா அப்படி பண்ணாதன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கியோவுடைய அப்பாவும் நீதான் கண்டிப்பா என் பையன் சாவா இருக்கணும், நீ நல்லா வளர்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனுடைய கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அடிக்கிறதுக்காக போக ஊடைய அப்பாவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை தடுத்து பிடிக்கிறாங்க. அவனும் என்ன விடுங்க என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்ப அங்க போலீஸும் வந்துடுறாங்க. ஒரு பக்கம் போகியோலும் வீட்டுக்கு வரான். அப்ப கியோவுடைய அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த போகியோல் பொருள் எல்லாம் கீழே உடஞ்சு போயிருக்கிறத பாக்குறான். அங்க ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. அவகிட்ட போயிட்டு உனக்கு ஒன்னும் இல்லன்னு கேட்க ஹீரோயினும் எனக்கு ஒன்னும் இல்ல, மூக்கு தான் ஷோல்டர்ல அடிபட்டுருச்சு, அதனாலதான் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க,
எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி எழுதுக்கிறான். அப்ப திடீர்னு அவன் மயங்கி கீழே விழ போகியோல் தாங்கி பிடிச்சிக்கிறான். இன்னொரு பக்கம் ஊக்கு ஷோல்டர்ல அடிபட்டு இருக்கிறதால ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்டு விடுறாங்க. அதே நேரம் போகியோல் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறான். அப்ப ஹீரோயின் போகியோல் கிட்ட ஊவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எதுக்காக அவன் கிட்ட இருந்து கடந்த காலத்தை நீங்க மறைக்க நினைச்சீங்கன்னு. உங்க அப்பா சுத்தமா தகுதியே இல்லாத ஆளு, அவர் முகம் தெரியாத ஆளா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. அதனால உன்னுடைய எமோஷன்ஸையும் உன்னுடைய நேரத்தையும் அவரை நினைச்சு வீணாக்காத. அவர் அதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத ஆளு. எப்படி ஊவோடைய மெமரியில இருந்து அவர் அழிச்சிங்களோ அதே மாதிரி உன்னுடைய மெமரியில இருந்தும் அவர் அழிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் அந்த குளத்துல ஒரு கார் விழுந்துருந்துச்சுல, அதை கூட 2 பெரியவங்க பார்த்தாங்களே. அந்த காரை போலீஸ் வந்து அந்த குளத்துக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க. அந்த காருக்குள்ள 4 எலும்பு குண்டு இருக்கு. அந்த 4 எலும்பு குண்டுமே ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்களுடையதுதான். அவங்களுடைய பேருங்களை தான் போகியோல் ஊவெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேருமே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. அதுக்கான நோட்டுமே எழுதி வச்சிருக்காங்க. அந்த 4 பேருடைய ஐடென்டிட்டியும் போலீஸ் கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல போகியோலும் அவனுடைய ஃபேமிலியும் 15 வருஷமா இவங்களுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம், போகியோலுடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு வந்த விஷயம் எல்லாமே நியூஸ்ல போடுறாங்க. இதை பார்த்த போகியோலுடைய அம்மா பதட்டம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா இந்த நியூஸை பாக்குறாங்க. ரான்ச்சோ, போகியோல் வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க, வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க, கியோவுடைய அப்பான்னு எல்லாருமே இதை பாக்குறாங்க. இதுல சந்தோஷப்படுறாள்னா கியோவுடைய அப்பா தான். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் போகியோலுடைய அப்பா அவருடைய ஷாப்பை டெம்பரரியா க்ளோஸ் பண்றாரு. போகியோலுமே ரிசைன் லெட்டர் எழுதிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய ஏரியால இருக்கிற மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமா வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு ஆளாளுக்கு தப்பு தப்பா பேசி ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போகியோல் மேல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ உள்ள இருந்து வெளியே வந்த ஹீரோயின் அங்க இருந்து ஒரு லேடி கிட்ட போகியோலுடைய அம்மா கொடுத்த அந்த கேண்டி பாக்ஸை கொடுத்து, நீங்க தானே இதுல என்னுடைய சைனை கேட்டு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்கறா. அவங்களும் தயங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமான்னு கேட்க அவங்களும் சரி கேளுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 6 வருஷமா உங்களுக்கு அவங்கள தெரியும், இத்தனை வருஷமா அவங்க கிட்ட அன்பா பேசி பழகிட்டு இப்ப அவங்கள பத்தியும் அவங்களுடைய பசங்களை பத்தியும் இப்படி தப்பா பேசுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? உங்களுடைய இடத்துல நான் இருந்து 6 வருஷமா எனக்கு அவங்கள தெரிஞ்சிருந்தா நான் அவங்களுடைய கால் எதுக்காக இப்படி இருக்குன்னு யோசிச்சிருப்பேன். அவங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்திட்டு ஓடி வர அளவுக்கு அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், இத்தனை வருஷமா மறைஞ்சிருந்தாங்களே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சிருப்பேன். அதை விட்டுட்டு இப்படி அவங்கள பத்தி தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போயிடுறான். எல்லாம் போகியோல் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த ஏரியால இருக்கிற மக்கள் எல்லாம் இவ எதுக்காக இவங்களுக்கு இப்படி வரைஞ்சு கட்டிட்டு பேசுறான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதே நைட்டு அவனுடைய கையில பெல்ட் போடுறதுக்காக போகியோல் அப்பா அம்மானு எல்லாரையும் ஹெல்ப் கூப்பிட்டு பாக்குறான். ஆனா யாருமே வரல. அவனுடைய சத்தத்தை கேட்டு ஹீரோயின் வந்து நான் போட்டு விடுறேன்னு சொல்ல ஒன்னும் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ஏன் இப்படி பண்ற, நானே மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுக்கிட்டே ஊக்கிட்ட மட்டும் என்ன தாங்கி பிடிக்கலனா எனக்கு அடிபட்டு இருக்கும், ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். நீயும் என்ன தடுக்கலையா, எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பேன், அதுக்காக உனக்கும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயின் நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு கொஞ்சம் சட்டம் தெரியும் போலயே. ஆமா எனக்கு கொஞ்சம் தெரியும், ஏன்னா நான் என்னுடைய வேலையை லீகல் ஜேர்னலிஸ்டா தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லி கேட்கறான். அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் கண்டிப்பா ஏதாச்சும் வழி இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதுக்கு இருக்கிற ஒரே வழி எல்லாரும் மனசார உண்மையை சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் இதுக்கு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, நாங்க எல்லாம் அவருடைய கொடுமையை தாங்க முடியாம தான் ஓடி வந்து எங்களுடைய ஐடென்டிட்டியை மாத்தணும், இதை நாங்க கோர்ட்ல சொல்லி தான் ஆகணும், அதோட கோர்ட்ல எங்க அப்பா ஒரு வைலண்டான ஆளுன்னு நாங்க நிரூபிச்சு ஆகணும், அதுக்கு அவரால் பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் சாட்சி சொல்லணும், உன்ன மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அவருக்கு இறக்கமோ பரிதாபமோ காட்டக்கூடாதுன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் அவரை பத்தி எனக்கு சுத்தமா கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறான். கியோவுடைய அப்பாவை விசாரிக்கிறதுக்காக அவரு கூட வேலை செஞ்ச அவருடைய ஃப்ரெண்டு தான் வராரு. சரி நீ அசால்ட் பண்ணதுக்கு, நீ ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணதுக்கு, ஃபாலோ பண்ணதுக்குன்னு உன் மேல நிறைய கேஸ் வந்திருக்குன்னு சொல்றாரு. கியோவுடைய அப்பா அதை பத்தி கவலைப்படாம சரி அந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த உண்மையான ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, அதை இன்வெஸ்டிகேஷன் டீம் பாத்துக்கும். அது எப்படி அந்த கேஸும் இந்த கேஸும் ஒரே கேஸ் தானே, அவங்க என்னுடைய ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் எப்படி 2 கேஸும் வேற வேற ஆகும்? இங்க பாரு மோகா, நீ அவளை ஃபாலோ பண்ணன்னு சொல்லி உன் மேல கேஸ் கொடுத்துருக்கா, ஃபாலோ பண்ணனா அவளுக்கும் இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் தெரியும், அவளும் இதுக்கு உடந்ததான்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஆபீசர் கடுப்பாயி பாரு உன் கூட வேலை செஞ்சவன்ற முறையில நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், இதே மாதிரி நீ கோர்ட்ல பேசிட்டு இருந்தேன்னா அது உனக்கு தான் நல்லது இல்ல, இன்னைக்கு நீ சட்டத்தை மீறி இருக்கன்ற விஷயம் தெல்ல தெளிவா இருக்கு, அவங்க உன்னுடைய ஃபேமிலின்றதால மட்டும் எதுவும் மாற போறது இல்ல, அவ என்னுடைய வைஃப், அவனுக்கு என்னுடைய பசங்க எனக்கு சொந்தமானவனுங்க, அந்த பரதேசிக்கு ஒண்ணும் கிடையாது, என் ஃபேமிலியை பாக்குறது எப்படி தப்பாகும்னு சொல்லி கத்துறாரு போலீஸ் ஆபீசர் கடுப்பாகி. ஆனா அவங்க உன்னை பார்க்க விரும்பலையே, உன்னுடைய ஃபேமிலி ஆளாவே இருந்தாலும் நீ பண்ண அசால்ட்டுக்காகவும் ஃபாலோ பண்ணதுக்காகவும் ப்ராப்பர்ட்டி டேமேஜுக்காகவும் உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லி போலீஸ் ஆபீசர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் உன்னுடைய வைஃப் டிடெக்டிவ் போய் பாக்குறாங்க, அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டிடெக்டிவும் அந்த கேஸை இப்ப வேற ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. இவங்களும் நான் அவங்க கிட்டயும் பேசி பார்த்துட்டேன், அவங்க கையில இதுக்கு காரணம் அவர்தான் சொல்லி வீடியோ ப்ரூஃப்
இருந்துமே அவங்க இன்னமும் ப்ரூஃப் கேக்குறாங்க, எவிடன்ஸ் கேக்குறாங்க. நான் அதுக்கு எங்க போவேன்? ஆமா, அவரை உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி சாலிடா எவிடன்ஸ் இருக்கணும்ல, அதுக்காக தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்படி அவங்களுக்கு இதுக்கு மேல என்னதான் எவிடன்ஸ் தேவைப்படும், அதையாச்சும் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. டிடெக்டிவ் பாதிக்கப்பட்ட விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னுடைய வைஃப், என்னோட ஹஸ்பண்ட் இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு, அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லீ இன்வெஸ்டர்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க ஒரு ஆள் கவனிச்சிட்டு தான் இருக்கான். லீ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட நான் தான் ரான்ச்சோவுடைய கான்ட்ராக்ட பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன்ல, நீங்க தான் நம்பலன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்வெஸ்டர்ஸும் பிசினஸ்ல வார்த்தையால நம்ப முடியாது, டாக்குமெண்ட்டை தான் நம்ப முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்து டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தவன் எழுந்து வந்து லீய பார்த்துட்டு நீ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறான். லீக்கு அவனை சரியா அடையாளம் தெரியல. எழுந்து கை கொடுத்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் லீ கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். போனதுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் லீ கிட்ட அவன் யாருன்னு கேட்க, அவனுடைய ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அவன் யாருன்னு தான் எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லி குழப்பத்தோட நின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் போகியோலுக்கும் ஊக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி மெசேஜ் வருது. பார்த்த போகியோல் கிட்ட உனக்கும் இந்த மெசேஜ் வந்திருக்கான்னு கேட்க, போகியோலும் ஆமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க கிட்ட சரி விசாரணையில நான் என்ன சொல்லட்டும், உண்மையை சொல்லு, உனக்கு எல்லாம் மறந்துருச்சு, அதனால இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட பத்தி தெரியாதுன்னு சொல்லு, ஏன்னா அதான உண்மை. சரி நீ என்ன சொல்ல போற? நான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இது எல்லாமே தெரியும்னு சொல்ல போறேன். அப்படி சொன்னீங்கன்னா உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, நீயும் தெரியாதுன்னு சொல்லு, நம்மளுடைய பேரை ஜஸ்ட் மாத்திருக்காங்கன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லு, ஃபைனோட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ரான்ச்சோ போகியோலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணவங்க போகியோல் கிட்ட மோக்கா அன்னைக்கு விட்டு கொடுக்க போறதா சொல்லிட்டு ஓடி போனாலே அந்த விஷயம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. போகியோலும் சொல்லுங்க ஞாபகம் இருக்குன்னு கேட்க, அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், மோக்கா அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் நீயான்னு கேக்குறாங்க. போகியோலும் ஆமான்னு சொல்றான். அப்படின்னா நீ வந்து என்ன பாருன்னு ரான்ச்சோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ரான்ச்சோ ஒரு இடத்தோடைய அட்ரஸ் அனுப்பிச்சு வச்சு அந்த இடத்துக்கு வர சொல்லி மெசேஜ் பண்றாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் வேகமா அங்க கிளம்பி போறான். போய் பார்த்தா ரான்ச்சோ இவளுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு போகியோல் வந்துடுறான். போகியோல் உள்ள போறான். அப்ப ரான்ச்சோ இவனை பாத்துறாங்க. போகியோலும் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு உள்ள போகாம அங்கேயே மறைஞ்சுக்கிறான். அப்ப ஹீரோயின் ரான்ச்சோ கிட்ட என்ன எதுக்காக இந்த இடத்துக்கு வர சொன்னீங்க ரான்ச்சோன்னு கேட்க, நான் உனக்கு இந்த இடத்த காட்டணும்னு நினைச்சேன், நான் பாடகி ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கோ என்னுடைய அம்மாவும் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தாங்க, இந்த பாரோடைய ஓனர் நல்லாவே குறி சொல்றவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்ட ரான்ச்சோவுடைய அம்மாவும் வாங்கோ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என்னுடைய பொண்ணு பெரிய சிங்கர் ஆவாளா மாட்டாளான்னு பார்த்து சொல்லுங்க, ஏன்னா நானும் அவளுடைய டீச்சருக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலான்னு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பாரோடைய ஓனர் செவுத்துல மாட்டிருக்க சில ஆட்டோகிராஃப்களை காட்டி அது உனக்கு தெரியுதான்னு கேட்க, ரான்ச்சோவும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார் ஓனர் ஒரு கீ செயினை காட்டி இதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் இப்ப பெரிய ஸ்டாரா இருக்காங்க, அவங்களுடைய ஆட்டோகிராஃப் தான் அதெல்லாம், இதை வாங்கிட்டு போனீங்கன்னா பெரிய ஸ்டார் ஆயிடுவேன்னு சொல்ல, அப்ப ரான்ச்சோ வாங்க பாக்குறாங்க. பார் ஓனரும் தடுத்து நிறுத்தி இதுக்காக நீ எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்க, ரான்ச்சோ திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மாவும் பர்ஸை பார்த்துட்டு 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுன்னு சொல்ல, ரான்ச்சோ அந்த பார் ஓனருடைய காதுல போயிட்டு ஏதோ சொல்றாங்க. பார் ஓனரும் சிரிச்சுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை இதுக்காக தரையா, சரி ஓகே இந்தா வச்சுக்கன்னு சொல்லி அந்த கீ செயினை கொடுத்துட்டு கண்டிப்பா பெரிய ஸ்டார் ஆவா, 60 வயசு வரைக்கும் இப்ப பாட்டு பாடுவான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கும் சரி டீச்சருக்கும் சரி பயங்கர சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொன்ன ரான்ச்சோ 60 வயசு வரைக்கும் நான் பாடுவேனா, எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்காங்க பத்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி நீங்க அதுக்கு எவ்வளவுதான் வேலை கொடுக்கறதா சொன்னீங்க ரான்ச்சோ, நான் என் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுக்கறதா சொன்னேன், அதோட நான் சம்பாதிக்க போற காசையும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுக்கறதா சொன்னேன். பரவாயில்லையா ரான்ச்சோ, நீங்க அவங்களோட பெரிய பொய்யை தான் சொல்லியிருக்கீங்க, நான் பொய் சொல்ல உண்மையா தான் சொன்னேன், ஏன்னா நான் அந்த விஷயத்துல அந்த அளவுக்கு சீரியஸா இருந்தேன். இப்ப நீ எனக்கு சொல்லு நீ எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கேன்னு, ஏன்னா அதை வச்சு தான் உன்னுடைய ஆல்பமை நான் ப்ரொடியூஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கணும். என்ன சொல்றீங்க ரான்ச்சோ, நீங்க என்னுடைய ஆல்பமை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா, ஏன் இந்த விஷயத்துல உனக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷம் தான் ரான்ச்சோ எனக்கு, நீயும் அந்த மேனேஜர் மாதிரி பாதியில விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டல. இல்ல ரான்ச்சோ நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்க என்ன முழுசா நம்பலாம், ஆனா நீ ஆல்ரெடி ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டியே, இனிமே அந்த மாதிரி நடக்காது ரான்ச்சோ, நான் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். அப்படின்னா போகியோலுடைய ஃபேமிலி கூட இருக்கிற எல்லா உறவையும் நீ முறிச்சுப்பியான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா இருக்கா. ரான்ச்சோ உடனே பாத்தியா பதில் சொல்ல மாட்டேன், இப்பதானே சொன்ன பின்வாங்க மாட்டேன்னு, நானும் நியூஸ பார்த்தேன், போகியோலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், போகியோல் தான் கியோன்ற விஷயம் கூட எனக்கு தெரியும், எனக்கு புரியுது உனக்கு வேற வழி இல்லைன்னு, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா மத்தவங்க இந்த மாதிரி நினைப்பாங்களா, ஓ இதனாலதான் இவங்க ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணிருக்காங்க, இவங்க ரொம்ப பாவம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க கிரிமினல், அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை, உன்னால எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். ஆனா ரான்ச்சோ இத பத்தி நாம எதுக்கு இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கணும், நான் இன்னும் சிங்கர் ஆவலையே, அதோட இந்த விஷயம் இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகல, அப்படி இருக்கும் போது ஃபியூச்சர்ல நடக்க போறத நினைச்சு நாம எதுக்கு இப்ப கவலைப்படணும் ரான்ச்சோ, அப்படின்னா நீ இதை ஒரு பிரச்சனையா நினைக்கல அப்படிதானே, இதுல என்ன நடக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்னுடைய ஷேர்ஸ் என்னுடைய பிரைடு எல்லாத்தையும் உனக்காக கொடுக்க இருக்கேன், ஆனா நீ என்ன நான் ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கல, நீ உன்னையே நம்பாதப்ப நான்
நான் எப்படி உன்னை நம்ப முடியும், இந்த உலகத்துல இருக்கிற மத்தவங்க எப்படி உன்னை நம்ப முடியும், நான் உனக்கு நிறைய நேரம் கொடுத்துட்ட மோக்கா, அதனால இதை பத்தி யோசிச்சு எனக்கு நாளைக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது அந்த லக்கி கீ செயினை போகியோல் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. போகியோலும் அதை வாங்கிட்டு உள்ள போய் ஹீரோயின் கிட்ட பேசாம சின்ன வயசுல அவகிட்ட பேசினதை தான் யோசிச்சு பாக்குறான். அவன் சின்ன வயசுல 2 பேருமே அந்த தீவுல இருந்து தப்பிச்சு போலான்னு தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அங்க இருந்து இவன் தப்பிச்சு வந்து பாதி காலம் இவனுடைய சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டான்ல. இப்ப ஹீரோயினுக்கு பிடிச்ச அவளுடைய வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு இவனோட வீட்டு பிரச்சனை அவளுடைய கனவுக்கு தடையாயிடும்ன்றதுக்காக அவளை தனியா வைக்கணும்னு சொல்லி அவளுக்காக ஒரு பிளாட்டை பார்த்து அவளுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்து வாங்குறான். எப்படி அந்த தீவுல இருந்து தப்பிச்சு வரும்போது ஹீரோயினுக்காக எல்லா பொருளையும் பார்த்து வாங்கியிருப்பான். அதே மாதிரி வாங்கி எடுத்துட்டு வந்து அந்த பிளாட்ல வச்சு அவளுக்காக அந்த பிளாட்டை ரெடி பண்றான். இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.